ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மலா வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது அடை தோசை தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியிருந்தீங்க பர்சனலாகவேவும் அடை தோசை ரெசிபி போடுங்கன்னு சொல்லி. அதுதான் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, ஒரு 1/4 கப் உளுந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து 1 கப் சாப்பாட்டு அரிசியும் 1 கப் பச்சரிசியும் போட்டு நல்லா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையுமே போட்டுட்டு 4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவையும் பேட்சாக போட்டு அரைச்சிக்கோங்க. நான் எல்லாத்தையும் அரைச்சி கிண்டி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு காரசாரமாக ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து நல்லா கமன்னு அடை தோசையை சுட்டு சாப்பிட்டா வேறு என்னங்க வேணும், சொல்ல வார்த்தையே இல்லை. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, அடை தோசை வந்து ரொம்ப மெல்லிஸாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் திக்னஸோடு ஊற்றினீங்கன்னா தான் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.